Hello students, இப்போ நம்ம class 12 business mathல 6th chapter random variable and mathematical expectation பார்க்க போறோம். இதில் example 6.8, 6.9, 6.10, 6.11 பார்க்கலாம். Example 6.8 a continuous random variable na avங்களே கொடுத்துட்டாங்க x as following pdf na a probability density function f of x is equal to ax if x lies between 0 and 1 determine the constant a and also find p of x less than or equal to 1 by 2 ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு தான் இதை கேட்டிருக்காங்க. ஸோ எப்போதுமே இந்த மாதிரி ஏ கே சியோட வேல்யூலாம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அந்த ஃபார்முலா ஈக்குவல் டு 1 போடணும். இப்போ கொஸ்டின் வந்து லைக் டேப்லர் காலம் மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன், சிக்மா பி ஆஃப் எக்ஸ்ஐ. ஒருவேளை இந்த மாதிரி கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் ஃபார்முலா இன்டிக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ கேட்குறனால இன்டிக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 0வும் 1ம். அப்போ இன்டிக்ரல் 0 to 1 ஏஎக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. ஏ கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். எக்ஸ் நமக்கு தான் ஏற்கனவே ஃபார்முலா தெரியுமே, எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ்னா பவரோட ஒன்று ஆட் பண்ணிக்கணும், அதே நம்பரை கீழே போடணும். அப்போ எக்ஸ் பவர் 1னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2, 0 to 1 பை 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 1 போட்டால் 1 ஸ்கொயர் 1, 0 போட்டால் 0. அப்போ ஏ இன்ட்டு 1 by 2 ஈக்குவல் டு 1. இங்கே இருக்க 1 by 2 அந்த சைட் போனால் 2 by 1. அப்போ ஏவோட ஆன்சர் 2. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 by 2. லெஸ் தேன்னு கொடுத்தாங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் மேலே வரும், கீழே மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படியே இருக்கும். ஒரு வேளை மோர் தேன்னு கொடுத்தா அந்த நம்பர் கீழே வரும். ஸோ லெஸ் தேன் இங்கே கொடுத்துருக்கிற நம்பரை விட லெஸ் தேன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து அந்த நம்பர், கிரேட்டர் தேன்னா அந்த நம்பர்லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 by 2. பட் நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 0லேருந்து 1க்குள்ளே தான் அந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 by 2 எப்படி பிரிக்கணும்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0, 0லேருந்து 1 by 2. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0க்கு எனக்கு கொஸ்டின் தெரியாது, இது ஃபுல்லாகவுமே 0ன்னு ஆகிடும். 0 to 1 by 2க்கு ஏ எக்ஸை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. அப்போ ஃபஸ்ட்டு 1 by 2 போட்டால் 1 by 4ன்னு வரும். ஸோ 1 by 4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.9. இதுவும் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இட் ஹஸ் பிடிஎஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5x பவர் 4. எதுக்கு, 0 to 1க்கு. ஃபைண்ட் a1 and a2 சச் தட் அவங்களே ரெண்டு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. p of x less than or equal to a1ன்றது is equal to p of x greater than a1. செகண்ட் ஒன், பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏ2ஓட ஆன்சர் 0.05ன்னு ப்ரூஃப் பண்ணோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்போதுமே இங்கே லெஸ்ஸர் கிரேட்டர் ரெண்டுமே கொடுத்துருக்கிறனால நமக்கு ஒரு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனோட டோட்டல் வேல்யூ 1ன்னு தெரியும். இப்போ நான் ஏதோ ஒரு பாயிண்ட்டு தரேன், அப்போ இதை விட லெஸ்ஸரில் வர ஆன்சரையும் கிரேட்டரில் வர ஆன்சரையும் ஆட் பண்ண ஆன்சர் என்ன, 1. அப்போ இது ஒரு ஹாஃபு, இது ஒரு ஹாஃப். ஸோ நம்ம ஒரு சைடு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். p of x less than or equal to a1 halfக்கு ஈக்குவல்னு வச்சுப்போமே. இப்போ இதை நான் எப்படி போடுவேன், இன்டிக்ரல் 0 to a f of x dx equal to half. அப்போ 0 to a 5x பவர் 4, 5 கான்ஸ்டன்ட், x பவர் 4 பண்ணால் x பவர் 5 by 5, 5 போயிடும். இப்போ இந்த a1 பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு போட்டோன்னா a1 பவர் 5 ஈக்குவல் டு 1 by 2, 1 by 2 தான் 0.5 போடுறேன். அப்போ இங்கே பவரில் உள்ள 5 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தால் பவரில் 1 by 5ன்னு ஆகிடும். ஸோ a1ன்ற பாயிண்ட் என்னது, 0.5 பவர் 1 by 5. அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் என்ன, p of x greater than or equal to a2ஓட ஆன்சர் இது வர வைக்கணும். இங்கே என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க, கிரேட்டர். நான் இப்போ தான் போன சம்மில் சொன்னேன், கிரேட்டர்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பரை இன்டிக்ரலுக்கு கீழே போடணும். அப்போ கிரேட்டர் தென் ஏ2னா ஏ2லேருந்து இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். இப்போ எப்படி போடுவோம், இப்போ இது மைனஸ் இன்ஃபினிட்டி, இது ப்ளஸ் இன்ஃபினிட்டி, ஏ2ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, கிரேட்டர்னால் இதானே. அப்போ என்ன போடுவோம், இன்டிக்ரல் a2 to இன்ஃபினிட்டி.
f of x dx. நமக்கு மேக்ஸிமம் நம்பரே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது 1. ஸோ 5 எப்போதும் போல் x பவர் 4 பண்ணால் x பவர் 5/5. ஃபஸ்ட்டு 1 போடுவோம். 1 பவர் 5 மைனஸ் a2 பவர் 5 மைனஸ் a2 பவர் 5 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் a2 பவர் 5 ப்ளஸ் 0.05 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 0.05. அப்போ இதோட ஆன்சர் 0.95. பவரில் உள்ள 5 இந்த பக்கம் வந்தால் பவரில் 1/5. Next, example 6.10. Suppose the life in hours of a radiotube has probability density function 100 by x square if it is greater than or equal to 100, 0 for otherwise. Find distribution function. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்படி discrete random variableக்கு cumulative distribution functionனு கேட்குறாங்க. அந்த மாதிரி cumulative கேட்டாலும் சரி, வெறும் distribution functionனு கேட்டாலும் சரி, நம்ம ஜாயின் பண்ணி தான் போட போகிறோம். இந்த டைப் சம் எக்ஸாம்பிள் 6.10 6.11 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஜென்ரல் ஃபார்முலா என்ன? இன்டிக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி f of x dx இல்லையா? இப்போ டிஸ்ட்ரிபியூஷனு கொடுத்ததுனால நான் மேலே உள்ள டேர்மை தெரியாது, நான் அதை txன்னு வச்சுக்கிறேன். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் 100 விட கிரேட்டராக இருந்தால் 100/x². ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? 100 விட கிரேட்டராக இருக்கணும். அப்போ இன்டிக்ரலில் இந்த 100 எங்கே வரும்? கீழே வரும். ஓகே, அப்போ 100லேருந்து எக்ஸோட ஆன்சர் 100 இப்போ இங்கே எக்ஸ்னு எடுக்கிறப்ப நான் கொஸ்டினையும் பை எக்ஸ்னு வச்சா நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் அது t² dtன்னு போட்டுக்கிட்டேன். அப்போ 100 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்தாச்சு. 1/t². t² மேலே வந்தால் என்ன வரும்? t பவர் -2. பவரில் ஒன்று ஆட் பண்ணால் -2 + 1 -1 t பவர் -1/-1. இந்த மைனஸ் சிம்பிளை வெளில போட்டணும். t பவர் -1 கீழே வந்தால் 1/t. இப்போ இதில் அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 1/x - 1/100. இப்போ இந்த -100 உள்ள மல்டிப்ளை பண்ணால் -100/x + 1ன்னு வரும். ஸோ 1 - 100/x தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 6.11. The amount of bread in hundreds of pounds such that a certain bakery is able to sell in a day is found to be numerically valued random phenomenon with a probability function by PDF. அவங்களே கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க? நீங்கள் சேல் பண்ணுற பிரெட்டோட கவுண்ட் 0க்கு ஈக்குவலாக 10 விட லெஸராக இருந்தால் AX, 10 விட கிரேட்டர் அண்ட் 20 விட லெஸர்னா A × 20 - x. ஃபார் அதர் நம்பர் இட்ஸ் 0. இப்போ இதில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன? செகண்ட் ஒன், ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். what is the probability if it is more than 10 pounds, less than 10 pounds, between 5 and 15 pounds. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் ஏற்கனவே சொன்னேன், கேக்கெல்லாம் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னால் அந்த ஃபார்முலா = 1. இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ன்றனால இன்டிக்ரல் -∞ to ∞ f of x dx = 1. இப்போ கொஸ்டினில் என்னென்ன நம்பர் இருக்குது? 0 to 10க்கு ஒரு ஃபார்முலா இருந்தது, 10 to 20க்கு ஒன்று இருந்தது. அப்போ இதை நம்ம எப்படி பிரிப்போம்? 0 to 10க்கு ஒரு ஃபார்முலா ax dx ப்ளஸ் 10 to 20க்கு a × 20 - x dx = 1. a கான்ஸ்டன்ட் வெளில வச்சுருப்போம். எக்ஸை இன்டிகிரேட் பண்ணால் x²/2 0 to 10 ப்ளஸ் a கான்ஸ்டன்ட் வெளில வச்சுருப்போம். 20 பண்ணால் 20x - x பண்ணால் x²/2. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் 10 போடலாம். அப்போ a 10² என்ன வரும்? 100/2 - 0/2. 100/2னா 50 - 0 ப்ளஸ் a இங்கே அப்பர் லிமிட் 20 போட்டால் 20 × 20 400 -20² 400/2. இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 10 போட்டால் 20 × 10 200 -100/2 வரும். இதை கேன்சல் பண்ணால் 200, இதை பண்ணால் 50. 400 - 200 200. இது 200 - 50 பண்ணால் 150. அப்போ 50a + 50a 1 100a 1. அப்போ ஏவோட ஆன்சர் 1/100. B கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் P more than 10 pounds. மோர் தேன் அப்போ இன்டிக்ரலில் இந்த நம்பர் எங்கே வரணும்? கீழே வரணும். அப்போ 10 to 20 அதோட ஃபார்முலானா a × 20 - x dx. ஏவோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/100. அப்போ 1/100 20 பண்ணால் 20x - x²/2 10 to 20. ஃபர்ஸ்ட் 20 போடணும். 20 × 20 400 - 20² 400/2.
இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 10 போட்டால் 20 into 10 200 மைனஸ் 10 ஸ்கொயர்னா 100/2. இதை கேன்சல் பண்ணால் 200 400 மைனஸ் 200 200 இது 50 200 மைனஸ் 50 150 அப்போ 50/100 1/2. லெஸ் தேன் அப்போ லெஸ் தேன்னா அந்த நம்பர் எங்கே வரணும் மேலே வரணும். நம்ம கொஸ்டினே 0லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்டிகிரல் 0 to 10 அதோட ஆன்சர் ax dx a 1/100 x dx 1/100 எக்ஸை பண்ணால் x²/2 ஃபர்ஸ்ட் 10 போட்டால் 100/2 15 வரும். அப்போ 50/100 1/2. நெக்ஸ்ட் பிட்வீன் 5 and 15 pounds. பிட்வீனுன்றனால கீழே 5 வரும் மேலே 15 வரும். அப்போ நம்ம அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம். 5லேருந்து 10க்கு ax 1/100 x dx ப்ளஸ் 10லேருந்து 15க்கு 1/100 into 20 minus x dx. இப்போ அதே மாதிரி இன்டிகிரல் பண்ணோம். 1/100 கான்ஸ்டன்ட் எக்ஸை பண்ணால் x²/2 5 to 10 ப்ளஸ் 1/100 கான்ஸ்டன்ட் 20 பண்ணால் 20x மைனஸ் எக்ஸை பண்ணால் x²/2. அப்போ 1/2 into 100 200 10 ஸ்கொயர்னா 100 மைனஸ் 5 ஸ்கொயர் 25 1/100. ஃபஸ்ட்டு 15 போடுவோம். 20 into 15 300 மைனஸ் 15 ஸ்கொயர்னா 225/2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 10 போட போகிறோம். 20 into 10 200 மைனஸ் 10 ஸ்கொயர்னா 100/2 அப்போ 200 மைனஸ் 50 இங்கே 115 வந்துடும். இங்கே எல்சியம் எடுக்கணும் நம்ம. அப்போ 2 into 300 என்ன வரும் 600 600 மைனஸ் 225 தான் 375/2. இங்கேயும் எல்சியம் எடுக்கலாம். அப்போ 2 into 150 300 375 மைனஸ் 300னா 75/2ன்னு வரும். ஸோ 75/200 ப்ளஸ் 75/200 150/200 அப்போ ஆன்சர் என்ன வரும் 3/4 0.75. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 6.8 6.9 6.10 அண்ட் 6.11 பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.